ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்தவான்களின் ஜெபம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தில் பாவியின் ஜெபமும் பரிசேயனின் ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபமும் கள்ளனின் ஜெபமும் விதவையின் ஜெபமும் நீதிமானின் ஜெபமும் இடம்பெற்றாலும் பரிசுத்தவான்களின் ஜெபம் மட்டுமே தூப வர்க்கத்திற்கு நேராய் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். தூப வர்க்கம் எப்பொழுதும் சுகந்த வாசனையாயும் நறுமணமாயும் மேலே எழும்புகிறது. தூப வர்க்கம் கரைந்து மறைந்து போனாலும் அந்த இடம் முழுவதும் தெய்வீக வாசனையினால் நிரம்பி விடுகிறது. அப்படியே ஜெபத்திலே போராடுகிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசுகிறார்கள். பரிசுத்தவான்களுடைய ஊக்கமான ஜெபங்கள் எல்லாம் இம்மைக்குரியவைகளை தேடாமல் நித்தியமானவைகளையே தேடுகின்றன. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்குகின்றன. கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியத்திற்காக ஏங்கி எதிர்பார்க்கின்றன. எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டுமே, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டுமே என்பதே பரிசுத்தவான்களின் ஜெப நோக்கமாயிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கத்துக்கு நிழலாட்டமாய் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? தூப வர்க்கம் என்பது துதியும் ஸ்தோத்திரமே ஆகும். அவர்கள் அதிகமாக தங்கள் ஜெப நேரத்திலே கர்த்தரை துதித்து ஆராதனை செய்பவர்கள். எப்பொழுதும் கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கே ஏறெடுத்து கொண்டிருப்பார்கள். துதியும் ஸ்தோத்திரமும் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை அவர்களுக்குள் கொண்டு வருகிறது. தானியேலின் ஜெபத்தை கவனித்து பார்ப்பீர்களானால் தன் ஜெபத்தை ஸ்தோத்திரத்துடன் முடித்ததை காண்பீர்கள். தானியேல் 6:10. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்கள். அவரது ஜெபங்கள் அதிகமாய் பிதாவை ஸ்தோத்தரிப்பதாகவே இருந்தன. இயேசு லாசருவின் கல்லறையில் நின்று கண்ணீர் சிந்தின போதிலும் பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த போது, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி துதித்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். நம்முடைய ஜெப நேரத்திலே கர்த்தரை நாம் அதிகமாய் ஸ்தோத்தரிப்பது நாம் எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படி ஸ்தோத்தரிப்பது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கிற விசுவாசத்தை கொண்டு வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய கடைசி சங்கீதங்களிலெல்லாம் முழுவதுமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இன்றைய நினைவிற்கு 34ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 72 மற்றும் 73ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 9ஆம் அதிகாரம் 1-15ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.